வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க குடிமக்களை வலியுறுத்தினார். மேலும் கோயில்கள், பழங்கால கோட்டைகள், சிற்பங்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்களே நமது உண்மையான அடையாளங்கள் என்று தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியுங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தியாவிற்கு வருகிறார். அவருடன் அவரது மனைவி கிம் ஹே கியூங் மற்றும் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், தொழிலதிபர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியா வருகிறது. தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியுங் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இதுவாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்க வேட்பாளர்களின் முகவர்களுக்கு அடையாள அட்டை பெற வரும் 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவத்தை தேர்தல் அதிகாரியிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி நாளை டர்பனில் நடைபெறுகிறது. 3வது மற்றும் 4வது போட்டிகள் ஏப்ரல் 22 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் ஜோஹன்பர்கில் நடைபெறும். இறுதிப் போட்டி ஏப்ரல் 27ஆம் தேதி பெனோனியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.